காலை வணக்கம். இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து லிட்மஸ்ஸு பேப்பரை யூஸ் பண்ணுறோம். அது எதுக்கு பேசுகிறோன்னா, அந்த பேப்பரை வச்சு அந்த திரவம் ஒரு ஒரு குவளையில் இருக்கிற திரவம் வந்து அது ஆசிடிக்கா இல்லை ஆல்காலைனான்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னு கேட்டால், இந்த லிட்மஸில் இருக்கிற அந்த டை அது வந்து பேப்பர் மேலே நல்லா தடவி மேற்பூசி அதை அந்த வாட்டருக்குள்ளே நீங்கள் சொருவினீங்கன்னா அது வந்து ரெட் ஆகிடுச்சின்னா அது ஆசிட், அந்த கோலையில் இருக்குது ஆசிடு. அது வந்து ப்ளூ ஆச்சுன்னா அது ஆல்காலின் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் காய்கறியில் கூட அந்த கேரட்டு பீட்ரூட்டு போன்ற காய்கறிகளுக்கு கூட அது வந்து அந்த தண்ணிக்கு இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் அதனுடைய லெவல் 8.5க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் சமைக்கிற அந்த வெஜிடேபிளோடைய கலர் வந்து மாறிடுமா, பர்பஸ்ஸு ப்ளூ மாதிரி மாறிடும். இதை விட ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த தேனி கொட்டிச்சின்னா அது வந்து ஆசிடிக்காம். அந்த ஆசிடிக்கை வந்து காம் பண்ணோம்னா ஆல்காலின் போட்டால் அது காம் ஆகிடுமா அந்த வலி. சோப்பு வந்து ஆல்காலினா. ஸோ தேனி கொட்டிச்சுன்னா சோப் போட்டு கழுவினால அந்த வலி குறைஞ்சிரும் அப்படின்னு போட்டிருக்கா. ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். காலை வணக்கம்.